அடுத்த குற்றச்சாட்டு ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் ஓம் புரி மீது உள்ள குற்றச்சாட்டு இவருடைய பர்சனல் லைஃப்ல நிறைய கரப்படிஞ்சிருக்கு. இங்க இருக்கிறது சரியில்லை, நான் கிளம்பிடுறேன். இதுக்கு மேல எங்க அசிங்கப்படுறோமா? போய்கிட்டு இருக்கீங்க. நான் போயிடுறேன். பாத்தீங்க நீங்க என்ன நினைச்சீங்க? நான் பயந்துட்டேன்னா? நீங்க உங்களையே தைரியப்படுத்திக்க தனியா போனீங்கன்னு நினைச்சேன். ஓம் புரி சார், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களோட ஆட்டோபயோகிராஃபி என்கிட்ட இருக்கு. உங்க மனைவி எழுதியிருக்காங்க. எத்தனாவது? உங்களுடைய இரண்டாவது மனைவி நந்திதா சி பூரி தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. நீங்க 250 படங்கள் பண்ணியிருக்கீங்க. 35 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. இதுவரைக்கும் நீங்க ஒருத்தரை சீண்டி இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உங்க மேல கிடையாது. இதுவரைக்கும் எந்த ஹீரோயினும் உங்களை பத்தி அப்படி சொல்லல. இதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்களா இல்ல சந்தோஷப்படுறீங்களா? இது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா உங்க மனைவி உங்களை பத்தி என்ன எழுதியிருக்காங்கன்னா, உங்களுக்கு 14 வயசு இருந்தபோது ஒரு 54 வயசு பொம்பளை கூட உங்களுக்கு ஒரு உறவு இருந்ததுன்னு. ஒரு நிமிஷம். இப்ப நீங்க எல்லாருமே எனக்கு இதை சொல்லுங்களேன். இது ஒரு 14 வயசு பையனோட தப்பா இல்ல ஒரு 55 வயசு பொம்பளையோட தப்பா? சரி, அவங்க எழுதின இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க 37, 38 வயசுல இருக்கும்போது உங்களை விட குறைஞ்ச வயசு வேலைக்காரியோட ஒரு உறவு வச்சுட்டீங்க. சரியா போச்சு. வயசு கம்மியா? 5 வயசு கம்மினா வயசு கம்மியா? நல்லா கணக்கு போடுறீங்க. இங்க பாருங்க, முதல்ல அவ வேலைக்காரி கிடையாது. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதாவது அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அதனால அவ எங்க அப்பாவை கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் என் கூட என்னோட அண்ணன் பசங்க 3 பேர். எங்க அண்ணன் படிக்காதவர், 8வது தான் பாஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல அப்போ டெரரிசம் ரொம்ப பீக்ல இருந்துச்சு. அதனால அவர் பசங்களை கூட்டிட்டு வந்து நான் கூட வச்சிருந்தேன். ஒருத்தன் 5வது, இன்னொருத்தன் 7வது, இன்னொருத்தன் 9வது. அப்புறம் நான் ஷூட்டிங்காக வெளியில போயிடுவேன். ஒரு முறை 10 நாள் போவேன், இன்னொரு முறை 15 நாள் போவேன். ஸோ அவ அந்த வீட்டோட கேர்டேக்கர். ஸோ அவ கூட எனக்கு தொடர்பு இருந்துச்சு. அப்ப எனக்கு கல்யாணம் கூட ஆகல. கல்யாணம் ஆயிருந்தா கூட அது நீங்க தப்புன்னு சொல்லலாம். இது எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? நீங்களே சொல்லுங்க. எப்படி தப்பாகும்? ஒரு 37 வயசு மனுஷனுக்கு எந்த தேவையுமே இருக்காதா? அட எங்களுக்கும் இருக்கும்ல. ஓகே புரி சார். அப்புறம் நான் ஒரு டிவோர்ஸி. இல்ல, எனக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அது அடுத்து நீங்க மேல குற்றச்சாட்டு சுமத்துறீங்களே. குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த புக்ல எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்போ நீங்க இத பத்தி அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க இங்க உட்கார வைங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையானது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்க ஆட்டோபயோகிராஃபி வெளியே வந்ததுன்னா இளைஞர்களுக்கு ஊக்கம் கிடைக்கும், அவங்களுக்கு உற்சாகம் இருக்கும், நல்ல விஷயங்களை கத்துக்க முடியும். சார், விஷயம் என்னன்னா, நான் என் வாழ்க்கையை நினைச்சு நான் ரொம்ப கர்வப்படுறேன். என் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாரையும் ஒரு முறை கூட ஏமாத்தினதில்ல. ஒருவேளை எனக்கு தெரியாம 1-2 முறை தப்பு நடந்திருந்தா கூட அதுக்காக நான் மனப்பூர்வமா பிராயச்சித்தமும் பண்ணியிருக்கேன். அப்புறம் மனுஷனா இருந்தா கண்டிப்பா நாம தப்பு செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா நம்ம தெய்வம் ஆயிடுவோமே. அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா, இந்த புக்கும் என்னுடைய வாழ்க்கையும், அதாவது இந்த புத்தகத்துல எந்த அளவுக்கு விஷயம் இருக்குன்னா, அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு லைப்ரரியிலையும் இந்த புக்கு கண்டிப்பா இருக்கும். என்னோட பால்யத்தை நீங்க, அதாவது யூனோ, அவர் கிரேட், அவர் லெஜண்ட், அவர் ஒரு ஜீனியஸ் சார்லி சாப்ளினோட பால்யத்தை பத்தி படிச்சீங்கன்னா, அவங்க அம்மாவும் பைத்தியமாயிட்டாங்க, என்னோட அம்மாவும் பைத்தியமாயிட்டாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க.
அவரும் ஏழ்மையை பார்த்திருக்காரு, நானும் ஏழ்மையை பார்த்திருக்கேன். எங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். இந்த புஸ்தகம் அந்த லெவலுக்கு இருந்திருக்கும், ஆனா இப்பவும் இருக்கு. ஏன்னா இதுல இன்னொரு புக்கும் வரும். அப்புறம் அதுல எந்த விஷயங்களையும் மறைக்காம, அதாவது எதை சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப மோசமாவும் எழுத முடியும். அப்புறம் நீங்க அதே விஷயத்த கிரேஸ்ஃபுல்லாவும் சொல்ல முடியும். ஆனா நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு உங்க வாழ்க்கையில தப்புகள் நடந்திருக்குன்னு, அந்த தப்புகளுக்கு நீங்க வருத்தப்படுறீங்கன்னு? கண்டிப்பா கண்டிப்பா வருத்தப்படுறேன். என்னோட முதல் காதலிய பாத்தீங்கன்னா, ஒருத்தி இருந்தா. நான் எந்த அளவுக்கு டிலே பண்ணேன்னா, நான் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டு அவ ஒரு கட்டத்துல அழுத்து போய் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. சார், நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஷாருக் கான் இருக்காரு, சல்மான் கான் இருக்காரு. 50 வயசு ஆனாலும் இந்த மாதிரி படங்கள் தான் நடிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தோணலையா சார்? அதாவது உங்களுக்கும் படங்கள்ல 6 பேக்லாம் வச்சு நடிக்கணும்னு? நீங்க சொல்ற பேக் இருக்குல்ல, அது பலவிதமா இருக்கும். சிலது வெளியே இருக்கும், சில பேருக்கு உள்ள இருக்கும். சோ எனக்கு அது உள்ள இருக்கு, நீ வேணா பூந்து பாரேன். ஏகப்பட்ட பேக் இருக்கு. நீங்க 6 பேக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு உள்ள 15-20 பேக் இருக்கு. அது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஆனா ஒரு விஷயம் கேள்விப்பட்ட, உண்மைதானா? நீங்க இப்ப மல்லிகா ஷெராவத் கூட படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஏன்பா, இவரை நான் ஒரு ஜென்டில்மேன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு பயங்கரமான ஆளுப்பா. ஆமா, அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இருந்தா சொல்லுங்க, இங்கே பேசி மல்லிகா முடிச்சிருவோம். ஷெராவத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓம்புரிய கிஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு. எதுக்கு? இதை நீங்க அவங்க கிட்ட கேளுங்க, நீங்க தானே அவங்க கூட படம் பண்றீங்க. இல்ல, அவங்க உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த இல்ல சொன்னாங்க. இது நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. நான் அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சு அழைக்கிறேன். மல்லிகா ஷெராவத் அவர்களை மனப்பூர்வமா வரவேற்கிறேன். அவங்க எப்ப வேணும்னாலும், அவங்க எப்ப கிஸ் பண்ணணும்னு விரும்பினாலும் நான் குளிச்சுட்டு சுத்தமா வந்து நிக்கிறேன்.